இன்று முதல் உன் வாழ்வில் அற்புதம் நடக்கப் போகின்றது. இது வார்த்தைகளோ வரிகளோ இல்லைங்க. இதுதாங்க பிரபஞ்ச அதிர்வுங்கிறது. உங்களுக்கு நல்ல காலம் தொடங்குவதனால்தான் இந்த வார்த்தைகளை உங்களால் கேட்க முடிகின்றது. எப்போவுமே நமக்கு ஒரு கஷ்டம் அல்லது யாரோ ஒருத்தர் நம்மளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. மனதில் எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பம், ஒரு பயம், தடுமாற்றம், இல்லைன்னா ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம், ஏதோ ஒரு பக்கம் அலைஞ்சிக்கிட்டே இருக்கும். நிம்மதிங்கிறதே இல்லை. ஆனால் நிம்மதியாக வாழணும்னு நினச்சி தான் நம்ம இத்தனை விஷயங்கள் செய்கிறோம். ஆனால் நிம்மதியாக இருக்க முடியறதில்ல. என்னதான் கோயில் போயிட்டு வந்தாலும், வேறு விஷயங்கள் செஞ்சாலும், பக்தி மார்க்கத்தில் போனாலும் அது நிரந்தரமாக நிற்கிறது இல்லை. திரும்ப அன்றாட வாழ்க்கைக்குள்ளே வரும்போது அதே பிரச்சனைகள், அதே சூழ்நிலைகள். இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது? அதை பற்றி நம்ம இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். இப்போ நான் வீடியோவில் ஃபஸ்ட்டு சொன்னதுக்கு வர்றேங்க. பிரபஞ்ச அதிர்வு இதுதான். இனி உங்கள் வாழ்வில் அற்புதம் நடக்கப் போகிறது. இந்த அதிர்வு உங்களுக்குள்ளே இல்லாமல் இந்த வார்த்தைகளும் உங்கள் காதில் வந்து விழாது. இதே போல தாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பயம், குற்ற உணர்ச்சி, விருப்பு, வெறுப்பு, ஆசை, போராட்டம், தவிப்பு போன்ற உணர்வுகள் தான் உங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கி அதற்குண்டான ஆட்கள் கூட நட்பு வச்சு அதே மாயைக்குள்ளேயே உங்களை திருப்ப பிணைப்பில் உருவாக்கி உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்குது. இந்த அதிர்விலிருந்து நீங்கள் வெளியில் வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இது கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு தான் நம்ம வெளியில் வர முடியும். ஏன்னா அதுதான் மனம் வந்து பக்குவப்படணும் அப்படிங்கிறது. அதைத்தான் இறை மார்க்கத்தில் வந்து அந்த நான் உணர்வு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தருவாங்க. ஏன் அப்படின்னா இப்போ அந்த நான் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் தான் இந்த தேக அபிமானம் நமக்குள்ளே வரும். தேக அபிமானம் இருக்கும்போது என்னால் முடியல, தாங்க முடியல, வலியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, அவன் இப்படி பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற மாதிரி உணர்வு நமக்குள்ளே அப்பப்போ வந்து திருப்ப மற்றவங்களை பழியை போட்டுக்கிட்டே இருப்போம். நம்மளும் அதுக்கு பழிக்கு ஆளாகிக்குவோம். நம்மளையும் நம்ம கஷ்டப்படுத்திக்குவோம், மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்போம். இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா அதுதான் அந்த பிரபஞ்ச அதிர்வுங்கிறது. நமக்குள்ளேயும் அந்த அதிர்வு உண்டாகுது, வெளியிலேயும் அதிர்வு உண்டாகுது. இந்த அதிர்வலைகள் என்ன பண்ணுது, திரும்ப நம்மளை அதே சூழ்நிலையில் சிக்க வச்சுட்டே இருக்குது. அப்போது அதிர்வு மெயின் உற்பத்தி ஆகிற காரணம் என்னென்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே தான். இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நீங்கள் ஒருத்தரை பற்றி தப்பாக நெகட்டிவாக திங்க் பண்ணி பாருங்கள். அவன் சரியில்லை, அவன் ஏமாற்றுக்காரன் என்று நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து ஒரு 10 நாள் திங்க் பண்ணிங்கன்னா உடனே அவர் அதுக்கு தகுந்த மாதிரியே நடக்க ஆரம்பிச்சிருவார். உங்களை ஏதோ ஒரு வழியில் ஏமாற்றத்தான் பார்ப்பார். அதுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இதை செஞ்சு பாருங்கள், அதே சூழ்நிலை நடக்கும். அதே மாதிரி நீங்கள் நல்லவன் நினச்சி பாருங்கள், அதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அவர் எப்படி இருந்தாலும், வெளியில் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் உங்ககிட்ட நல்லவராக தான் இருப்பார். அதுக்கு கொஞ்சம் டைமிங் ஆகும். ஏன்னா இங்கே நெகட்டிவ் எனர்ஜி வந்து சீக்கிரம் வேலை செய்யும், பாசிட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் லேட்டாக வேலை செய்யும். நமக்கு பொறுமை இல்லை அப்படிங்கிறதுனால தான் நம்ம இதை நம்புறதில்லை. இந்த விஷயங்களை எல்லாம் குருமார்கள் எவ்வளவோ நூட்கள்லையும் சரி, எல்லா இடத்துலையும் சரி நிறையா சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் இது நாள் வரைக்கும் நம்ம யாரும் அதை கவனிக்கிறதும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதும் இல்லை. அதை புரிஞ்சுக்காதனால தான் இவ்வளோ தூரம் கஷ்டம். நம்ம என்ன தான் கோயிலுக்கு போனாலும், அபிஷேகம் பண்ணினாலும், தீபாராதனை காட்டினாலும் அது ஒரு சினிமா படம் பார்க்குற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே ஒரு பரவசத்தை கொடுக்குது. திருப்பி நம்ம உலக வாழ்க்கைக்குள்ளே வரும்போது திருப்பி அதே மாயை ரொட்டேஷனுக்குள்ளே சிக்கிக்கிறோம். திருப்பி விருப்பு வெறுப்புக்குள்ளே சிக்கிக்கிறோம், அலைஞ்சிக்கிட்டே இருக்கோம். அப்போது அந்த உள்ளம் பரிசுத்தம் ஆகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைக்கு காரணம் நம்ம மட்டும்தான், வேறு யாருமே இல்லைங்கிற உண்மையை ஃபஸ்ட்டு ஏற்றுக்குங்க. ஏன்னா ஒரு செயல் இங்கே உருவாகாமல் வெளியில் வராது. உங்களை ஒருத்தர் ஏமாத்துறாரு அப்படின்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த உண்டான வைப்ரேஷனை வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் உங்களுக்கு வந்து உதவி செய்கிறாரு அப்படின்னா அதற்குண்டான வைப்ரேஷன் உங்ககிட்ட இருக்குன்னு அர்த்தம். இப்போது இந்த நேரத்துக்கு நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னா இதற்குண்டான ஆன்மீக வைப்ரேஷனும் உங்களுக்குள்ளே தான் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இதனால தான் உங்களால் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கேட்கவும் முடியுது, இந்த மாதிரி சூழ்நிலையில் உங்களால் இருக்க முடியுது. இப்போது நம்ம சூழ்நிலையை மாற்றுறதுக்கு முன்னாடி முதல்ல நம்மளை தான் நம்ம மாற்றிக்கணும். இப்போ நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை கவனிக்க ஆரம்பிங்க. அந்த எண்ணங்கள் என்ன மாதிரி அதிர்வுகளை உண்டாக்குது அப்படிங்கிறத கவனிக்க ஆரம்பிங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த அதிர்வுகள் தான் நமக்குள்ளே நோயையும் சேர்த்தி கொடுக்குது. அதனால் இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களால் உடம்புல உள்ள நோய்கள், அனைத்து துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக விலகிறத உங்களால் உணர முடியும். அதனால் தனக்குள்ளிருந்து உருவாகிறத முதல்ல கண்டுபிடிங்க. இதை பற்றி நீங்கள் தேட ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு குழப்பமும் தவிப்பும் தான் அதிகமாக ஆகும். என்னென்னு ஒன்றுமே புரியலையே, எனக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி குழப்பமும் தவிப்பும் தான் அதிகமாகும். அதனால் எதையுமே தேடாதீங்க, யாருக்கிட்டையும் போய் ஐடியாவும் கேட்காதீங்க. நீங்கள் அமைதியாக உட்காந்து
பொறுமையாக உட்காந்து சுய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு செயலிலும் உண்டான விளைவுகளை யோசிச்சு பாருங்கள். ஒன்றும் இல்லை, உங்கள் சின்ன வயசுலேருந்து நடந்த விளைவுகளை நீங்கள் திருப்பி இப்போ யோசிச்சு பாருங்கள். 6 வயசுலேருந்து இப்போ இருக்க முடியல என்னென்ன நடந்துச்சு, நீங்கள் செஞ்ச தவறுகள், ஒவ்வொரு எண்ணத்தினாலும் ஒவ்வொரு விளைவுகள் நிச்சயம் உண்டாயிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு நல்லதும் உண்டாயிருக்கும். இதை பூரா ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. அது உங்களுக்கு பல அற்புதமான பாடங்களை கற்றுத்தரும். எப்போவுமே அனுபவம் தான் மிகச்சிறந்த ஆசான். இது நாள் வரைக்கும் உங்கள் அனுபவத்தில் நடந்தது அத்தனையும் நீங்கள் எடுத்து திருப்பி 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 ரிவைண்ட் பண்ணி உங்கள் மனசில் ஓட்டி ஓட்டி பார்த்துக்கிட்டே இருங்க. யார்கிட்டையும் அதிகமாக பேச வேண்டாம். அமைதியாக உட்காந்து நீங்கள் உங்களுக்குள்ள சுய சிந்தனையில் இதை நீங்கள் கவனித்து பழகுங்க. உங்களுக்குள்ள அந்த அதிர்வின் ரகசியம் நிச்சயம் புரிஞ்சிக்க முடியும். மொத்த பிரபஞ்ச ரகசியமும் உங்களுக்குள்ள தான். நீங்கள் தான் பிரபஞ்சம். இதைத்தான் சாயப்பா நிறையா இடத்துல சொல்லி காட்டியிருக்கிறாரு. ஆனால் அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியல, ஏற்றுக்க முடியல. அப்படிங்கிறதுனால நம்ம அந்த விஷயத்தை கவனிக்கிறதில்ல. இதை கவனிக்காத மாதிரி தான் நானும் பல விஷயங்களில் சிக்கி தடுமாறி போராட்டங்கள், ஏமாற்றங்கள், சூழ்நிலைகள் எதிர்த்து வாழ்க்கையே வாழ முடியாமல் மரண சுச்சுவேஷனுக்கு போன போது தான் என்னை சாயப்பா காப்பாற்றி எனக்கு இந்த பிரபஞ்ச ரகசியத்தை பற்றி நிறையா விஷயங்களில் எடுத்து கூறி அதை இப்போ உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு எனக்கு வளர்த்தி விட்டுருக்கிறாரு. அப்படின்னா சாயப்பாவோட கருணை தான் இது. அதைத்தான் அப்பா அடிக்கடி சொல்வார், பூர்வ ஜென்ம தொடர்பு இல்லாமல் யாரும் எங்கேயும் போக மாட்டோம் அப்படிங்கிறது தான். இப்போ இந்த வீடியோ கேட்டுட்ருக்கிற நீங்கள் எல்லாருமே சாயப்பா குடும்பத்தோட பூர்வ ஜென்ம உறவுகள். இதை சத்தியம் என்று நீங்கள் நம்புங்கள். அதனால் உங்களுக்குள்ளே இருந்து தான் எல்லா செயலும் உருவாகுது. நோயாகட்டும் உங்களுக்குள்ளே தான் உருவாகுது. ஒரு நோய் உங்களுக்குள்ளே உருவாகுது அப்படின்னா அந்த நோயையே அழிக்கும் சக்தி உங்களுக்குள் இல்லாமலா போய்விடும். பூட்டும் சாவியும் ஒரே இடத்துல தானே இருக்கும். இதுதான் சத்தியமான உண்மை. இது எனக்கு அப்பா சொல்லி கொடுத்த உண்மை. இது எனக்கு சரியும் ஆச்சு. அதனால் உனக்குள்ளே தான் எல்லாம் உருவாகிறது. நோயும் உருவாகுது. அதை அழிக்கும் சக்தியும் உனக்குள்ளே தான் இருக்குது. இரண்டையும் உன்னால் செய்ய முடியும் என்பது அப்பா எனக்கு கொடுத்த அனுபவ பொக்கிஷங்கள். அதனால தான் இந்த அனுபவங்களை வச்சு நான் உங்கள்கிட்ட இப்போ இதை சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இது எனக்கு அப்பா கொடுத்த கட்டளை. எப்படி ஹேமந்த் பந்த் ஐயாவை வச்சு அப்பா சாயி சச்சரித்திராமரம் எழுதினாரோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதருக்குள்ளே இருந்தும் அப்பாவின் எண்ணங்கள் தான் பேசுதோ ஒழியோ அவர்கள் பேசவில்லை. இந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா நான் உலக விஷயத்துலேருந்து எனக்கு இதை பற்றி அறிவு புரிதல் எதுவுமே இல்லை. இப்போ பேசுகிறேன் அப்படின்னா அதுதான் அப்பாவோட சாயப்பாவோட அறிவாற்றல், அவர் என்னை வளர்த்தின விதம் அப்படிங்கிறது. அப்போ இதுக்கு முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தா சாயப்பா தான். அதனால் சாய் பிள்ளைகளே கவனமாக இருங்க. பிரம்ம ஞானத்தை கற்றுக்குங்க. அதுவே அனைத்து கர்மாக்களையும் போக்கும். அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு, நவவித பக்திகள். ஏதாவது ஒரு பக்தியில் நீ உன்னை கரைச்சிக்கலை அப்படின்னா இந்த உலக மாயையில் நீ சிக்கிக்கிட்டே இருப்ப. அதனால் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நீ தெரிஞ்சுக்கங்க. எனக்கு எந்த வழியில் அப்பா போதிச்சாரோ அந்த வழியிலேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். உங்களோட எந்த சந்தேகமாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதற்கு உண்டான விளக்கங்களை நான் பதிவு பண்ணிக்கிட்டே வர்றேன். நான் முதல் முறையாக யூடியூப் சேனலில் இப்போ பேச ஆரம்பிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அந்த பதட்டமும் தடுமாற்றமும் அந்த தவிப்பும் இருக்கத்தான் செய்யுது. அதனால் இங்கே என்னால் நிறையா விஷயங்கள் பேச முடியல. நீங்கள் கவனிங்க. கவனிச்சுக்கிட்டு உங்களோட சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்கு ஒவ்வொரு பதிலாக போட்டுட்டு வர்றேன். ஏன்னா இந்த கவனிப்பு ஒன்றே போதும். உங்களுக்கு எந்த விதமான யோக பயிற்சியும் தேவையில்லை. தியானம் கற்றுக்கிட்டு நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். யோகா கற்றுக்க வேண்டாம். எங்கேயும் தேடி அலைய வேண்டாம். மற்ற குருமார்களிடம் அலைய வேண்டாம். வீண் பணத்தை விரயம் செய்ய வேண்டாம். நீங்கள் இருக்கும் இடத்திலேயே அனைத்தும் உங்களுக்குள்ளே தான் நடக்குதுங்கிற உண்மையை மட்டும் நீங்கள் உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் நிச்சயம் எல்லா துன்பத்திலேருந்து வெளியில் வர முடியும். எல்லாமுக்கும் ஒரு காலம் நியதி இருக்குது. ஒரு காய்ச்சல் வந்தாலும் அந்த காய்ச்சல் நம் தேகத்திலேருந்து வெளியில் போகிறதுக்கு 3 நாள் 4 நாள் ஆகும். அதே மாதிரி ஒரு உணவு எடுத்துக்கிட்டாலும் அந்த உணர்வு ஜீரணமாகறதுக்கு 3 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கும். இதேபோல் ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு காலமும் நேரம் இருக்கும்போது நம்ம மனம் பக்குவப்படுவதற்கு ஒரு காலம் நிச்சயம் எடுத்தே தீரும். அதுவரை பொறுமை, நம்பிக்கை. அப்பா சொன்ன 2 வார்த்தை. அந்த பொறுமை, நம்பிக்கை நமக்குள்ளே இருக்க வேணும்.
நம்பிக்கையுடனும் பொறுமையுடனும் கவனிக்க எல்லாம் சரியாகும். இது என் அனுபவத்தில் உணர்ந்து, அப்பாவை வழிகாட்டி அனுபவத்தில் உணர்ந்து இது கூறும் சத்திய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எத்தனை பேர்த்துக்கு உண்மையாக இருக்குன்னா பிடிச்சிருக்கு, உங்கள் புரிதலுக்கு வருது அப்படிங்கிறது தான் மெயின் உண்மை. இதை நீங்கள் அனுபவத்துக்கு எடுத்துக்கும் போது தான் அது உங்களுக்கு அனுபவ ரசமாக மாறி உங்களுக்குள்ள ஞானத்தை உற்பத்தி செய்யும். நீங்கள் இதை மேம்போக்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியாமல் போய்விடும். அதனால் இது உங்கள் அனுபவத்துக்கு கொண்டு வாங்க. உங்கள் சின்ன வயசுலேருந்து நடந்தது எல்லாமே அனுபவப்பட்டு நீங்கள் அந்த மெய்ஞானத்தின் பக்கம் திரும்புங்கள். உங்களுக்குள்ளேயே எல்லாம் இருக்குங்கிற உண்மையை உங்களால் நிச்சயம் உணர முடியும். பிரபஞ்ச ரகசியங்கள் பதிவில் நேரடியாக எதையும் சொல்ல முடியாது. அதற்குண்டான காலமும் நேரமும் சாயப்பா அமைத்து தரும்போது இன்னும் ஏராளமான தகவல்களை நான் உங்களுக்கு நேரடியாக வழங்குகிறேன். அதற்கு அப்பாவின் அருளும் அன்பும் தேவைப்படும் போது அதை உங்களுக்கு நான் கூறி வழிகாட்டுகிறேன். நன்றி. அன்பும் அருளும் பெருகட்டும். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.